ஸோ டான்ஸ் வந்து கண்டிப்பாக 30 வருஷம் ஆனாலும் குரு கிட்ட படித்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யூடியூப்பில் பார்த்து படிக்கிறாங்கன்னா யூடியூப்பில் ஒரு டான்ஸர் ஆடி தான் பார்த்து படிக்கிறாங்க தவிர தானாகவே டான்ஸை வந்து ஏஐ கிட்டேருந்து படிக்க முடியாது. நான் ஏஐ தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது அவ்வளோ ஒரு பழமையான கலை, பாரம்பரியமான ஒரு கலை. கண்டிப்பாக. ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும், ஏன்னா நான் படிக்கும்போது சொல்கிறாங்க இது வந்து சிலப்பதிகாரம் காலத்துலேருந்தே டான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸே வந்து 18th century 17th centuryலேருந்து டான்ஸ் 17th 18th centuryலேருந்து இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்குது டான்ஸு. அழகாக இருக்குது, இன்னும் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன், ருக்மணி அருண்டில் அம்மையார் அவங்க ஸ்டார்ட் பண்ண கலாக்ஷேத்ரா இருக்குது, கலைக்காவிரி இருக்குது, கலாமண்டலம் இருக்குது. ஸோ எவ்வளோ அமைப்புகள் இருந்தாலும், சாந்தி நிகேதன் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் டான்ஸ் அழகாக அப்படியே தான் இருக்குது. அவங்க தான் அதெல்லாம் வளர்த்து எங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அப்படியே தான் கற்றுக் கொடுக்குறோம். அந்த ஃபவுண்டேஷன், அந்த பாரம்பரியம் மாறாமல், அதோட அந்த அடித்தளம், அந்த ஃபவுண்டேஷன் மாறாமல் நாங்கள் இப்போ அது அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் ஏன் ஸ்டூடெண்ட்ஸே நான் டீச்சர் தான் வச்சுருக்கேன் கலையாலயமில். ஏன்னா அவங்க அந்த ட்ரெடிஷனை விட்டு போயிடக்கூடாதுன்னு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடுத்த 30 வருஷமாக இருந்தாலும் இந்த கலை வந்து இல்லை 30 இல்லை எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த ஆர்ட் ஃபார்மாக தான் இருக்கும்.